நீங்கள் பார்த்துட்ருக்கிற ராயல் ஃபிசியோ சேனல். நான் உங்கள் ஃபிசியோ நண்பன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் டாபிக் தான். அதுவும் காஃப் ஸ்ட்ரெயின்குள்ள எக்ஸசைஸும், அக்கிலஸ் டியர் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்குள்ள எக்ஸசைஸும், அப்புறம் அக்கிலோஸ் டெண்டினோபதி, இந்த மூணுத்துக்கும் கம்பைன் பண்ணி சில எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். இந்த எக்ஸசைஸை பார்த்துட்டு பண்ணுங்கள். இந்த பெயின், அதாவது இந்த பெயின் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குதிகாலுக்கு பின்பக்கம் இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துல பெயின் இருக்கிறவங்க இந்த எக்ஸசைஸை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதாவது படிக்கிட்ட போய் நின்றுக்கோங்க. படிக்கிட்ட நின்றுக்கிட்டு படியில் ஏறி அந்த டோவை மட்டும், அதாவது உங்கள் கட்டை விரல் அந்த விரல் பகுதியை மட்டும் முன்னாடி வச்ச மாதிரி நின்றுக்கிட்டு பக்கத்தில் அதை சப்போர்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு உங்களோட குதிகாலை நல்லா லிஃப்ட் பண்ணுங்கள். அப்புறம் பொறுமையாக கீழே இறக்குங்க. இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ்க்கு பேர் டபுள் லெக் காஃப் ரைஸ் எக்ஸசைஸ். ஓகேவா? இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இது ஒரு 10 to 15 ரிப்பிட்டேஷன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணுங்கள். வேணும்னா 2 seconds ஹோல்ட் பண்ணி கூட நிறுத்தலாம். ஓகேவா? அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டபுள் லெக் காஃப் ரைஸ் எக்ஸசைஸ். இதில் நீ பெண்டிங் எக்ஸசைஸ், அதாவது ஹாஃப் ஸ்குவாட் பண்ணணும். ஹாஃப் ஸ்குவாட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ஏந்திரிக்காமல் உங்களோட குதிகாலை மட்டும் தூக்கணும். ஓகேவா? இதுக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே பண்ணுங்க. சரியா? அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் லெக் காஃப் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் தான். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு படியில் நின்றுக்கிட்டீங்களோ அதே மாதிரியே படியில் நின்றுக்கிட்டு ஒத்த காலை தூக்கிக்கிட்டு ஃப்ரண்ட் அந்த குதிகால் அந்த விரல் இருக்குல்ல, அந்த ஃபிங்கர்ஸை மட்டும் அதில் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு குதிகாலை மட்டும் ரைஸ் பண்ணிவிட்டு டவுன் பண்ணணும். இதுவும் நீங்கள் 10 to 15 முறை திரும்ப திரும்ப பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 10 to 15 seconds ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணலாம். இதை 3 ரிப்பிட்டேஷன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணலாம். ஓகேவா? இது எதுக்குன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இது ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸசைஸ் தான். உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் எக்ஸசைஸை நான் வீடியோவாக போட ரெடியாக இருக்கேன். இதே மாதிரி பயனுள்ள தகவலுக்கு ராயல் ஃபிசியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டில் தென் பாய்.